ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஓஏ தியரி கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சிஓஏ தியரியில் யூனிட் 4 தான் பார்க்குறோம். யூனிட் 3 வரையும் பார்த்துட்டோம். யூனிட் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலில் ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்துருப்போம். ஸோ அதை தான் தியரியை கேட்டால் இந்தந்த மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தியரி நல்லா நீங்கள் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இப்போ கிளிக் ஆப்ஷன் தான், அதனால் ஒன் வேர்டாக தான் கேட்பாங்க. அப்போ ஒன் வேர்டாக கேட்குறதுக்கு எது எந்த இடத்துல இருக்குன்றத மெயினாக கேட்கவே நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பழைய தியரி, அதாவது போன தடவை நம்ம எடுத்த தியரி கிளாஸஸ் இப்படி தான் எடுத்திருந்தோம் ஒவ்வொரு சாப்டருக்கும். ஸோ இப்போ இருக்கிறது வேறு மாதிரி டோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒன் வேர்டு எப்படி எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ யூனிட் 4 அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பார்க்குறது எம்எஸ் எக்ஸல். போர்டில் எழுதி நமக்கு கிளாஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம எழுதி வச்ச நோட்ஸவே நான் அப்படியே கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எழுத்துப்பூர்வமாக சில நேரங்களில் பேசுகிற மாதிரி எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. சில விஷயங்கள் சொல்லுவோம், அதிலேருந்து நீங்கள் சில டிப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது எம்எஸ் எக்ஸலில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸல்னால் என்னன்றதை பற்றி நம்ம கொடுத்துருப்போம். ரோ அண்ட் காலம் அப்படின்றத ஒரு டேபிள் மாதிரி வடிவமைச்சு அதை நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹவு டு ஓப்பன் எக்ஸல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸலை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் மெனுலாம் எதெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், இதெல்லாம் மெயின் மெனுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டில் பார்த்தது தான் இருக்கும். அதில் ஒரு 30% எப்படி இருக்குன்னா புதுசாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தியரியாக சொல்லும் போது ப்ராக்டிக்கல் வைஸாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தியரி ஈஸியாக புரியும். இது ஷார்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன். ஃபைலில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கே தெரியும். ஃபைல் அப்படின்னா என்னென்ன வரும், நியூ, சேவ், சேவஸ், ஓப்பன், எக்ஸிட், சென்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோம் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், கட், காப்பி, பேஸ்ட், நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கல் வைஸாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸுக்கு பேரெல்லாம் என்னென்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் லேஅவுட், என்னென்ன மெனு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மெனுவில் இருக்க டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4 மெனு பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெனுஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார், டேட்டா, ரிவ்யூ, வியூ, குயிக் அக்சஸ் டூல் பார், ரிப்பன்னா என்ன, டைட்டில் பார், ஹெல்ப்பில் நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஹெல்ப் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோ பார், காலம் பார், ஃபார்மேட்டிங் செல், இது எல்லாமே ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் ப்ராக்டிக்கல் வைஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தியரியாக உங்களுக்கு எதுக்காக சொல்ல வராங்கன்ற விஷயம் நல்லாவே உங்களுக்கு புரியும். இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி தான் ஃபைல் அப்படின்னா ஃபைலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஹோம் கிளிக் பண்ணால் ஹோமில் என்னெல்லாம் இருக்குன்றது தெரியணும். அதே மாதிரி தான் இன்சர்ட், பேஜ் லேஅவுட் எல்லாமே. அதே மாதிரி ஃபார்முலா, டேட்டா, இதெல்லாம் கிளிக் பண்ணால் எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது எல்லா ஆப்ஷனுமே ஒரு ஃபார்முலா அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க எல்லாமே ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கோர்ஸுக்கு தேவையானதை மட்டும் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கன்சால்டேட் நீங்கள் போகணும் அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு ஒன் வேர்ட் கேட்டாங்கன்னா நமக்கு அடிக்க தெரியணும். அது டேட்டா அப்படின்றதுல இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ரிவ்யூ ஆப்ஷனில் என்ன இருக்குது, வியூவில் என்ன இருக்குது, டூல் பார்னால் என்ன, அதாவது குயிக் அக்சஸ் டூல் பார்னால் என்ன, ரிப்பன், அதாவது நம்ம ஃபாண்ட்டோட சைஸு, அது ஒரு சில விஷயங்களை நம்ம ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்போம். அதெல்லாம் சேர்ந்ததாக ரிப்பன் அப்படின்னு சொல்லி வேர்ட்லேயே சொல்லியிருப்போம். ஸோ அதை நீங்கள் ஞாபகமாக வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். அதே மாதிரி டைட்டில் பார்னால் என்ன, ஹெல்ப் கிளிக் பண்ணால் என்னெல்லாம் வருது, ரோ பார், காலம் பார், அதே மாதிரி ஃபார்மேட்டிங் செல்,
ஒரு செல்ல எந்த மாதிரிலாம் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் ஒன் வேர்ட்ஸ்லாம் இதில் நீங்கள் டிக் பண்ணவே முடியும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தியரியில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். ப்ராக்டிக்கல் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சிஸ்டத்தில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுவும் உங்களுக்கு புரியலை, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிஸ்டத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா தனியாக பண்ணிடலாம். ஆனால் இப்போதைக்கு தியரி கிளாஸ் அப்படின்றது தியரியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டைட்டில் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்தந்த டைட்டில்லாம் எது எது எங்கெங்கே இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் எப்படி கொண்டு வரது, பிவோட் டேபிள் அப்படின்றது எது, அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, மார்ஜின்ஸ் எப்படி செட் பண்ணுறது, அது எந்த இதில் போய் நம்ம செட் பண்ணணும், செல்லுனா என்ன, ரோனா என்ன, காலம்னா என்ன, ஃபார்முலாஸ்னால் என்ன, சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஃபார்முலாஸ் நம்ம நிறைய போட போகிறோம். அதுக்கப்புறம் செல் பார்டர்னால் எப்படி நம்ம பார்டர் போடுவோம், ஷீட்டோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டேப் கலர் எப்படி நம்ம கொடுக்கறது, ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நம்ம எப்படி கலர் கொடுக்கறது, அப்புறம் மாடிஃபை ரோ ஹைட், ரோவோட ஹைட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, காலத்தோட வித்தை எப்படி மாற்றுறது, இன்சர்ட் காலம், ஒரு காலமை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ரோவை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும், ஒரு ஷீட்டுக்கு எப்படி ரீநேம் பண்ணலாம், ஒரு ஷீட்டவே ஹைட் பண்ணவும் முடியும், ரோ அல்லது காலம் ஏதாவது ஒன்றை எப்படி ஹைட் பண்ணுறது, அதை எப்படி அன்ஹைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி, எப்படி ஒரு செல்லுக்கோ அல்லது ஒரு ஷீட்டுக்கோ பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறது, ஷார்ட் அண்ட் ஃபில்டர், எப்படி நம்ம ஆல்ஃபபெட்டிக் கோடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மார்க்கோ குறிப்பிட்ட வேல்யூவோ அல்லது குறிப்பிட்ட நேம்ஸோ எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட் டேபிள் எப்படி போடணும், அது எங்கே இருக்குது, எந்த ஆப்ஷன் எந்த மெனுவில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான், ஒரு டேபிள் போட்டால் தான் சார்ட் போட முடியும். அந்த சார்ட் அப்படின்ற மெனு எந்த இடத்துல இருக்குது இந்த டூல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எப்படி போடுறது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் வைஸாக நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எது எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியுமே கூட. இது ஒவ்வொன்றுக்கும் ப்ராக்டிக்கல் வைஸாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ராக்டிக்கல் வைஸாக சொல்லும் போதே ஒவ்வொரு விஷயமா நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி. இது எல்லாமே நான் கமா போட்டு ஷார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸ்பிளைனை காட்டிலும் நமக்கு டோட்லேருந்து கொடுத்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இதெல்லாம் வேகமாகவே முடித்ததுக்கப்புறம் ஒன் வேர்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இதை போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, எக்ஸல் அப்படிங்கிறது இவ்வளோ தான். எக்ஸலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, இதுக்கு நம்ம தியரி கிளாஸ் எடுக்கும்போது என்னெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போமோ அது எல்லாமே இது மட்டும்தான். இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கும். இதை நான் வீடியோவில் ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேராவாக நம்ம படிக்க போகிறது கிடையாது. நாம் பார்க்கக்கூடியது ஒன் வேர்ட் வைஸாக தான் பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு விஷயமும் என்னன்னு தெரிஞ்சாலே போதும், அது எந்த மெனுக்குள்ளே இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சாலே போதும், நாம் ஒன் வேர்டெல்லாம் அடிச்சிடலாம். அதனால தான் மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.